அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நான் சொந்தமாக கிரியேட் பண்ண சக்ஸஸ் பை செல் இண்டிகேட்டர் ஆப்ஷன் பையர் அப்படின்ற இண்டிகேட்டரை பற்றி ஒரு ப்ரொமோஷனல் யூடியூப் வீடியோ தான் நான் போடுறேன். சரிங்களா? இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். இப்போ நம்முடைய இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி இப்போ நான் செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,950. 3 சிக்னல் வந்திருக்கு. இன்னைக்கு 4 சிக்னல் வந்திருக்கு. காலையில் ஃபர்ஸ்ட் கேண்டில், ரெண்டாவது 3 4 கிரீன் லைன் வெர்டிக்கல் லைன் வந்து 4 சிக்னல். சரிங்களா? 4 சிக்னலில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மார்னிங் யாரும் போய் பை பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 9:30 வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்த சிக்னல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு சிக்னலில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் இங்கே 40204 தான் எண்ட் ஆகிருப்பீங்க. எக்ஸிட் 914, அதாவது 10 பாயிண்ட் லாஸில் வந்திருப்பீங்க. ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் 9:30 நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ செகண்ட் என்ட்ரி பாருங்கள், 214 ஆயிருக்கு. டார்கெட் பாருங்க, நான் கிரீன் லைன் போட்டிருக்கேன்ல, அதான் டார்கெட். நல்லா கவனிங்க, 90 பாயிண்ட் ப்ராஃபிட்டு ஒரு இண்டிகேட்டரில். இங்கே பை பண்ணுங்க, இங்கே செல் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு இண்டிகேட்டரும் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்து பாருங்க, செகண்ட் இண்டிகேட்டர், செகண்ட் இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா 160. இது ஒரு லாஸ் தான். லாஸோட அளவு மட்டும் பாருங்க. சரிங்களா? ஒரு இண்டிகேட்டர் ஒரு லாஸோட அளவு எப்படி கொடுக்குது பாருங்க. இங்கே சிக்னல் வந்திருக்கு, அடுத்த கேண்டில் என்ட்ரு ஆவீங்க. ஆவரேஜாக ஒரு 255 என்ட்ரு ஆயிருப்பீங்க. அடுத்த சிக்னல் வந்துருச்சு, 255லே எக்ஸிட் ஆக முடியும். அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் பாருங்கள், எங்கே எக்ஸிட் ஆயிருப்பீங்க பாருங்கள். 252ல எக்ஸிட், 250ல எக்ஸிட் ஆயிருப்பீங்க. ஒரு 5 பாயிண்ட் லாஸ்ட்ல எக்ஸிட் ஆயிருப்பீங்க. ஒரு 10 பாயிண்ட் கூட வச்சுக்கோங்க. ஆனால் நம்மளுடைய ப்ராஃபிட் எடுத்துருக்குது பாருங்கள் 90 பாயிண்ட். அதில் 10 எடுத்தால் 80 பாயிண்ட் ப்ராஃபிட். அடுத்த சிக்னல் பாருங்கள், 250ல சிக்னல், 245ல எக்ஸிட் என்ட்ரி. எக்ஸிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எங்கே எக்ஸிட் ஆகுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ? 50 பாயிண்ட்டு. ஸோ 150 பாயிண்ட் ப்ராஃபிட் லைவ் மார்க்கெட்டில். சரிங்களா? இங்கே பாருங்க, ஒரே ஒரு லாட்டு இன்ட்டு 150, 9,000 ப்ராஃபிட். ஒரு லாட்டோட குவான்டிட்டி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. 9,500 போட்டிருக்கு. அதாவது ஒரு லாட்டோட ப்ரைஸ் வந்து 250 இன்ட்டு 65, 16,000 போட்டு நம்ம 10,000 எடுக்கிறோம். அசியூம் நம்ம வந்து 1 லேக் போட்டிருக்கோம்னா இதை விட நம்மளுக்கு 6 மடங்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 9,500 இன்ட்டு ஒரு 5 மடங்கு வச்சா கூட 50,000 ப்ராஃபிட். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி நம்ம டெக்னிக்கல், கோர் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா எனக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் என்னென்ன டெக்னிக்கல் இருக்குது பாருங்கள். டிஐ ப்ளஸ், டிஐ மைனஸ், ஏடிஎக்ஸு, ட்ரெண்டு, சிக்னலு, வால்யூம் ப்ரொஃபைல், சூப்பர் ட்ரெண்டு, இஎம்ஏ, லிக்விடிட்டி. இந்த டாட்டர் லைன்லாம் லிக்விடிட்டி லைனு. சரிங்களா? பிஓசி லைனு, மிட் லைனு, எஸ்டர்டே ஹை லோ க்ளோஸு, ப்ரைஸ் ஆக்ஷன், ஹீனோச்சி கேண்டில், வால்யூம், எவ்வளோ வால்யூம் ஆட் ஆகுது பை குவான்டிட்டி. இங்கே பாருங்க, எவ்வளோ மில்லியன் வால்யூம் ஆட் ஆகுது, செல் ஆகுது. ஸோ எல்லாமே டெக்னிக்கலுங்க. இந்த டெக்னிக்கல் நீங்கள் படிக்கணும்னா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் படித்து நீங்களாம் இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லாஸ் ஆகக்கூடிய சான்சஸே கிடையாது. அப்படியே லாஸ் ஆனாலும் வேலிட் லாஸ், வேலிட் அண்ட் மினிமம் லாஸில் நம்ம வெளியே வர முடியும் பை டெக்னிக்கல். அதுதான் முக்கியம். சரிங்களா? சும்மா இங்கே வாங்கணும் இங்கே வித்தோன்றது கிடையாது. சரிங்களா? இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்கள். நன்றி.